ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குழம்பு வடாம் போடலாமா? இது வருஷாந்திரத்துக்கு எல்லோரும் அரைச்சி இதை நல்லா சன் ட்ரை பண்ணி வெயிலில் நல்லா காய வச்சு டப்பாவில் போட்டு புளிக்கூட்டு அதெல்லாம் பட்டுறதே போடுவாது அரைச்சி விட்ட சாம்பார் அதெல்லாம். இது நான் இன்றைக்கி இங்கே வெறும் உளுத்தம்பருப்பு மாத்திரம்தான் இங்கே நினச்சி வச்சுருக்கேன். காராமணியோ பூசணிக்காயோ அதெல்லாம் எதுவும் போடலை. கூடவே மிளகா வத்தல், கல் உப்பு இதை வச்சுட்டுருக்கேன். ஜலமே இல்லாமல் இதை கிரைண்டரில் அரைச்ச உடனே உங்களுக்கு காமிக்கிறேன். இது இப்போ நல்லா வடிகட்டினுட்டு நம்ம கிரைண்டரில் போட்டு விடலாம். ஒரு டீஸ்பூன் போல் இங்கே நான் இது போட்டுருக்கேன் உப்பு. எனக்கு நம்ம குழம்புலையோ கூட்டுலையோ எதில் போட்டாலும் அதுலேயும் உப்பு இருக்கும். அதனால் உப்பு மாத்திரம் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு 7-8 இது வத்த மிளகா வச்சுட்டுருக்கேன். இதுக்கு பச்சை மிளகா போட மாட்டேன் யூஸ்வலாக. பெருங்காய் இப்போ அரைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதை அரைச்சாச்சு போகிறோம். ரொம்ப வழுமுனை இப்போ ஜலத்தை விட்டுருந்தானாக்கா நிறைய விழுது கண்டிருக்கோம். இப்போ நம்ம ஜலமே இல்லாமல் அரைச்சிருந்தானே ஆனாலும் கொஞ்சமாக இருக்க மாதிரி இருக்குது. கொஞ்சம் அங்கொன்று இங்கொன்றுமா பருப்பு தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். இது அரைச்சிட்டோம். இப்போது கொத்தமல்லி நிறையா போட்டுக்கலாம். இது பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும். இது நம்ம அது காஞ்சதுக்கப்புறம் நம்ம கூட்டில் குழம்புல போடுறதையும் நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும். இது இப்போ நல்லா நம்ம ஒரு ஸ்பூனாலேயோ இல்லை கையாலேயோ கூட பண்ணிக்கலாம். நல்லா இதை கையாலேயே நல்லா அப்படி இது பண்ணணும். அப்படி நல்லா கொஞ்சம் அப்படியே ஃப்ளஃபியாக இருந்தது மாத்திரம் இல்லை, இது அப்படியே கனமாக இருந்தது, அப்படியே லைட்டாக ஃப்ளஃபியாக ஆகிட்டு ரொம்ப இதுவாக நல்லா இருக்கும். அது எந்த தாம்பாளத்தில் காய வைக்க போகிறோமோ அதில் கொஞ்சமாக எண்ணெய் கையை தொட்டு தடவிட்டு ஈஸியாக எடுக்க வரும். இப்போ கையாலேயே சின்னதாக கிள்ளி வச்சுன்னு போயிடலாம். சின்னதாக வைக்கணும், அப்போ தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இதை உருட்டி வச்சாச்சு. நான் கையாலேயே தான் வச்சுருக்கேன். கோன் வச்சு வைக்கலான்னு பார்த்தேன். அதை விட இது ஈஸியராக ஃபாஸ்ட்டாக ஆகிடும் போல இருந்தது. இது இப்போ மாடியில் கொண்டு போய் 2 நாளைக்கு காய வைக்கணும். இது வெயிலில் வச்சு எடுத்தாச்சு. மேல் பக்கம் பூரா காஞ்சி போயிடுத்து. இப்போ திருப்பி போடணும். திருப்பி போட்டோன்னாக்க அடிப்பக்கமும் அதை இப்படி பார்த்து கேர்ஃபுல்லாக எடுக்கணும், வந்துடும். அப்படி மாடியில் வச்சு ஒரு பக்கம் நல்லா காஞ்சி போயிட்டு இது திருப்பி விட்டுருக்கேன். இப்போ இந்த பக்கமும் காயணும். ஸோ குழம்பு விட நல்லா காஞ்சி போட்டு இதை ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கணும்லாம். நான் அதிகம் போடலை, ஒரே டம்ளர் தான் போட்டேன். இது எல்லாம் புளிக்கூட்டு, அரைச்சி விட்ட சாம்பார், ரசம் வாங்கி எல்லாத்தையும் போட்டுக்கலாம். அவ்வளோ நல்லா இருக்கும். ஸோ 2 பாட்டிலாக போட்டு வச்சுக்கிட்டேன்.